சார், இந்த ஃபைல்ல உங்களோட சைன் வேணும் சார். ஓகே சார். இவங்க எதுக்கு இப்ப என்ன பார்த்து ஒரு மாதிரி வித்தியாசமா சிரிச்சிட்டு போறாங்க? நார்மலா சிரிக்கிற மாதிரி இல்லையே. வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு போற மாதிரி இருக்கு. இல்ல கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு போறாங்களான்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? அந்த பொண்ணு இப்ப எதுக்கு ஆதியை பார்த்து அப்படி சிரிச்சிட்டு போறா? ஐயோ கடவுளே, இதுக்காக தான் இவ இப்படி சிரிச்சிட்டு போறாளா? ஆதிக்கு லிப்ஸ்டிக் கரை இருக்கிறத கூட தெரியலையே. சார், என்ன ஆச்சு பாரதி? இப்பவும் என் மேல இடிக்கிற மாதிரி வந்து நிக்கிறீங்க. சார் ஒரு நிமிஷம் தனியா வாங்கல. இப்ப எதுக்கு என்ன தனியா கூப்பிடுறீங்க? ஐயோ சார், தயவு செஞ்சு கொஞ்சம் தனியா வரீங்களா ப்ளீஸ்? சரி சரி வரேன். அதுக்கு எதுக்கு இப்படி அழறீங்க? வாங்க, நான் சொல்றேன் வாங்க. முத்தம் கொடுத்தப்ப உங்க முகத்துல இருந்தே என்னோட லிப்ஸ்டிக் கரை போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது. அதான் எல்லாரும் என்ன வித்தியாசமா பார்த்து சிரிச்சிட்டு போறாங்களா? நான் கூட எதுக்கும் தெரியாம கன்ஃபியூஷன்லயே இருந்தேன். இதுக்கு தான் சிரிச்சிருக்காங்க. போயிடுச்சா பாரதி? இல்ல போய் போயிடுச்சா? ஓகேவா? இன்னைக்கு ஆஃபீஸ் வந்து எனக்கு மொத்தம் கொடுத்து இப்படி பண்ணிட்டீங்களே பாரதி. நல்ல வேலை ஆஃபீஸில் இருக்கிற மொத்த பேரும் பார்க்கல. ஐம் வெரி சாரி சார், நான் வேணும்னு பண்ணல. மித்ரா மேடம் வேகமா கதை ஓபன் பண்ணாங்கல்ல, அதான் நான். அதான் எனக்கு தெரியுமே. ஆனால் இனிமேல் இந்த மாதிரி கதவு பக்கத்துலலாம் வந்து நிற்காதீங்க. வெரி டேஞ்சரஸ். உங்களுக்கும் தெரியாமல் எனக்கும் தெரியாமல் அடிக்கடி இந்த மாதிரி நடக்கிற மாதிரி ஆகிடும். மித்ரா, என்னாச்சு? அந்த ஆதி ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டானா? இல்ல மேடம், அது விஷயமா தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஆபீஸ்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூட கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஆதி இன்னும் கிளம்புற மாதிரியே தெரியல. ஷோ, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஏதாச்சும் கேட்க போய் ஆதிக்கு என் மேல ஏதாச்சும் டவுட் வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. புரியுது. இந்த விஷயத்தை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அவனை ஆபீஸ்ல இருந்து எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். ஆதி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபீஸ்ல இருந்து கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் நம்ம பிளான் படி நீ போய் அந்த வேலையை முடிச்சிரு. ஓகே மேடம். ஏதோ ஒரு விஷயத்துல மித்ரா டிஸ்டர்பா இருக்கா. அவளோட ஃபோக்கஸ் என்கிட்ட வரவே இல்லை. சம்திங் ராங். கண்டிப்பா ஆதியோட ரூம்ல அவ எதையோ தேடிட்டு இருக்கா. என்னவா இருக்கும்? பேசாம சர்வர் ரூமுக்கு போய் சிசிடிவியை செக் பண்ணி பாத்திரலாமா? ஆமா, ஆதியோட ரூம்ல மித்ரா என்ன பண்ணிட்டு இருந்தான்னு சிசிடிவியை பார்த்தா தெரிஞ்சிடும். மித்ராவும் சுதாகரும் சேர்ந்து என்ன ஃப்ராடு வேலை பாக்குறாங்கன்னு ஒரு க்ளூ கிடைக்கும். அதான் கரெக்ட்.
பாரதி எங்க போனா? ஒரு நிமிஷம் இரு, பார்த்துட்டு வரேன். ம். மித்ரா, என்னாச்சுனா? ஏன் இப்படி ஓடி வர? போச்சு மித்ரா. நாம தேடிட்டு இருந்த லேப்டாப் இப்ப பாரதியோட கையில இருக்கு. என்னடா சொல்ற? ஷோ, லேப்டாப் பாரதி கிட்ட இருக்கா? ஆமா மித்ரா, நான் ஆதியோட ரூம் கதவை திறந்து பார்த்தா உள்ள பாரதி உட்கார்ந்துட்டு இருக்கா. ஷோ, அப்போ அப்படினா லேப்டாப்ல இருக்கிற அந்த வீடியோவை பார்த்திருப்பால? தெரியல மித்ரா, ஆனா பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கன்ஃபார்மா தெரியல. அண்ணா, இதுக்கு மேலேயும் அந்த லேப்டாப் அவகிட்ட விட்டு வைக்கிறது சரியா வராது. உடனே நம்ம போய் அந்த லேப்டாப்பை புடிங்கிடலாம். அப்படி பண்ண வேண்டாம் மித்ரா, அது தப்பா போயிடும். அவசரப்பட்டு நாம எதுவும் பண்ண வேண்டாம். இந்த விஷயம் ஆதி வரைக்கும் போயிடுச்சுன்னா அப்புறம் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. இப்போதைக்கு நாம கொஞ்சம் அமைதியா இருக்கணும். பவானி வந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க வரட்டும். அப்புறம் என்ன பண்ணலாம்னு நம்ம டிசைட் பண்ணலாம். பவானி வந்துட்டாங்க. வா. சிஸ்டர். யார் சார் நீங்க? சிஸ்டர், நான் ஆதி. இவர் என்னோட சித்தப்பா. இப்போ எப்படி இருக்காரு? எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? நல்லா இருக்காரு சார். மைல்டு ஸ்ட்ரோக் தான். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. சிஸ்டர், எங்க சித்தியும் சித்தப்பா கூட இருந்திருப்பாங்களே, அவங்க இப்போ எங்க? அவங்க சீஃப் டாக்டரை பார்த்துட்டு அப்படியே ஸ்பெஷல் மெடிசன் வாங்குறதுக்காக வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க சார். சரிங்க சிஸ்டர், நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு எது வேணும்னாலும் என்னை கூப்பிடுங்க. ஓகே சார். அப்புறம் நம்ம எல்லா பிரச்சனையோட சேர்த்து இப்பவே நிரந்தரமா ஒரு முடிவு கட்டிட வேண்டியதுதான். என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. பாரதியோட சேர்த்து அந்த வீடியோவையும் கம்பெனியும் கொளுத்திட வேண்டியதுதான்.